டெல்லி காவல் உத்தரவுக்கு பிறகு காங்கிரஸ் வெளியிட்ட ஏஐ வீடியோக்களை மெட்டா தடை செய்துள்ளது. டெல்லி காவல்துறையிடமிருந்து டிசம்பர் 18 அன்று வந்த டேக்டவுன் அகற்ற உத்தரவுகளுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தொழிலதிபர் கௌதம் அதானி ஆகியோரை காட்டும் செயற்கை நுண்ணறிவு உருவாக்கிய 2 வீடியோக்களுக்கு இந்தியாவில் அணுகலை மெட்டா கட்டுப்படுத்தியுள்ளது. இந்த வீடியோக்கள் மோடி அதானிக்கு சலுகைகள் வழங்குவதாக காட்டுவதாக கூறப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சரிபார்க்கப்பட்ட ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகளில் வெளியிடப்பட்டிருந்தன. லியூமன் வெளிப்படைத்தன்மை தரவு தளத்தில் உள்ள தகவல்களின்படி தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 79 கீழ் 3B மற்றும் 2023 ஆம் ஆண்டின் பாரதிய நியாய் சன்ஹிதா விதிகளை மேற்கோள் காட்டி டெல்லி காவல்துறை அறிவிப்பு அனுப்பியது. அதில் இணங்கத் தவறினால் தளத்திற்கான சேஃப் ஹார்பர் பாதுகாப்புகள் இழக்கப்படலாம் என்றும் மெட்டா நிறுவனத்தின் உள்ளூர் பணியாளர்களுக்கு குற்றவியல் தண்டனைகள் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டிருந்தது. சட்டப்பூர்வமான தடுப்பு உத்தரவு கிடைத்ததும் தற்போதைய சட்ட பொறுப்புகளின் கீழ் இந்த உள்ளடக்கத்திற்கு அணுகலை நாங்கள் கட்டுப்படுத்தினோம் என்று மெட்டா நிறுவனத்தின் ஸ்போக்ஸ்பர்சன் உறுதிப்படுத்தினார். மோடி அதானி பாய் பாய் தேஷ் பெச்கர் காய் மலை. மோடி அதானி சகோதரர்கள் நாட்டை விட்டு லாபம் ஈட்டுகிறார்கள் என்ற தலைப்புடன் அந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருந்தன. இந்தியாவில் மட்டும் அணுகல் தடுக்கப்பட்டு உலகளவில் முழுமையாக நீக்கப்படவில்லை. மெட்டா தனது லியூமன் பதிவில் அந்த ரீல்ஸ் அதன் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை மீறவில்லை என்றும் டெல்லி காவல்துறையின் சட்ட அறிவிப்பால் ஏற்பட்ட கட்டாயங்களின் காரணமாகவே நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரிவித்தது. இந்த அகற்றம் அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் அகமதாபாத்தில் தாக்கல் செய்த சிவில் அவதூறு வழக்குடன் ஒத்த நேரத்தில் நடந்தது. டிசம்பர் 18 அன்று கூடுதல் சிவில் நீதிபதி ஸ்ரீகாந்த் சர்மா, காங்கிரஸ் கட்சியும் கட்சித் தலைவர்கள் ஜெயராம் ரமேஷ், சுப்ரியா ஸ்ரீநாத்தே, பவன் கேரா மற்றும் உதய் பானு சிப் ஆகிய 4வரும் 48 மணி நேரத்துக்குள் வீடியோக்களை நீக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அந்த உள்ளடக்கம் முதன்மையாக அவதூறான கூற்றுகளை கொண்டுள்ளதாகவும் அது சரி செய்ய முடியாத பெயர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. அடுத்த விசாரணை டிசம்பர் 29 அன்று நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வு ஆன்லைன் அரசியல் உள்ளடக்கங்களை ஒழுங்குபடுத்துவதில் இந்தியா அதிகமாக தலையிடும் போக்கை வெளிப்படுத்துகிறது. மெட்டாவின் வெளிப்படைத்தன்மை அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் சட்ட அமலாக்க அமைப்புகளின் கோரிக்கைகளின் பேரில் இந்தியாவில் 16,000 உருப்படிகளுக்கு அணுகல் கட்டுப்படுத்தப்பட்டது. இது 2024 முழு ஆண்டில் 25,600 இருந்த எண்ணிக்கையுடன் ஒப்பிடப்படுகிறது. தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் அகற்ற அறிவிப்புகளை தானியங்கியாக்க இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் சக்யோக் போர்ட்டலை உருவாக்கியுள்ளது. அக்டோபரில் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஏஐ உருவாக்கிய உள்ளடக்கங்களை சமூக ஊடக தளங்கள் கட்டாயமாக குறியிட வேண்டும், இல்லையெனில் பொறுப்பு ஏற்க வேண்டி வரும் என்ற திருத்தங்களை முன்மொழிந்தது. காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டும் சமூக ஊடகங்களில் குறிப்பாக அரசியல் மீம்களாக ஏஐ உருவாக்கிய உள்ளடக்கங்களை வழக்கமாக பதிவிடுகின்றன. பீகார் தேர்தல்களுக்கு முன்னதாக ஏஐ உருவாக்கிய பிரச்சார பொருட்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையமும் வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. அரசியல் உள்ளடக்கங்களுக்கு எதிராக குற்றவியல் சட்ட விதிகளையும் இடைநிலையர் பொறுப்பு விதிகளையும் அரசு பயன்படுத்துவது உலகின் மிகப்பெரிய ஜனநாயகமான இந்தியாவில் கருத்து சுதந்திரம் குறித்த கவலைகளை எழுப்புகிறது என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர்.